5 lessons to learn from War 2. இந்த படத்துல ஹீரோக்கு 8 பேக் 10 பேக்லாம் இருக்கு. மூஞ்சில எல்லாருக்குமே ஆப்ஸ் இருக்கு. ஹீரோ, வில்லன், ஹீரோயின், ஹீரோயினோட அம்மா, பேக்ரவுண்ட் டான்ஸர், டீ கொடுக்குற பையன். இது படமா இல்ல புரோட்டீன் ஷேக் ஆடான்னு தெரியல. இந்த படத்துல யாரை கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கோமோ அவன் நல்லவன், யார் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கோமோ அவன் கெட்டவன். ஸோ நல்லவனா காமிச்ச மினிஸ்டர் கெட்டவன், கெட்டவனா காமிச்ச சீஃப் நல்லவன். ஒரே குழப்பமா இருக்குல்ல. பேசிக்கலி இந்த படத்துல யாரை காமிச்சாலும் அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சுக்க நம்ம மைண்டுக்குள்ள ஒரு சண்டே நடக்கும். அதனாலதான் அது பேர் வார். நீங்க ஹீரோ பஸ் மேல நின்று சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க, ட்ரெயின் மேல நின்று சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க. பட் இதுல ஃபிளைட் மேல நின்று சண்டை போடுறாரு. அதுவும் எப்படி பறக்கும் போது, அதுலயும் அந்த ஃபிளைட் கதவு திறந்து இருக்கும் போது, இந்த ஃபிளைட்டுக்கு மேல இன்னொரு ஃபிளைட் போகுது, அந்த ஃபிளைட்ல இருந்து ஆளுங்க இதுல குதிப்பாங்க, அதுல சண்டை போடுறாரு. ஐயோ, பாலகிருஷ்ண சாரே பார்த்து தலையில அடிச்சுப்பாரு. இந்த படத்துல எது காட்டியிருக்காங்களோ இல்லையோ பிசிக்ஸ் காட்டியிருக்காங்க. மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் அதிகமாகணும்னா ஆக்சலரேஷன் கம்மியாகணும். ஸோ இந்த படத்தோட மாஸ் அதிகமாக்கிறதுக்காக ஆக்சலரேஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ஸ்லோ மோஷன், எல்லாமே ஸ்லோ மோஷன். ஹீரோக்கு லூஸ் மோஷன் வந்தாலே ஸ்லோ மோஷனில் தான் போகிறாரு. ஏன்னா சிரஞ்சீவினா இம்மார்டல், டெத்தே கிடையாது. இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் அப்படிதாங்க. எவ்வளோ சாக ட்ரை பண்ணுறாரு, ஆனால் சாகவே முடியல அவரால். அதனால தான் சிரஞ்சீவியே ஆக்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸ் சண்டையில் பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் முதுகில் குத்தி கம்பி இந்த வழியாக வெளில வந்துடும். அந்த கம்பியில் ஜூனியர் என்டிஆர் குத்தி இழுப்பார், அவர் நெஞ்சில் குத்தி முதுகு வழியாக வெளில வந்துடும். ஆனாலும் சாக மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பண்ணியும் சாகாதவர் வந்து ரித்திக் ரோஷன் கையில் ஒரு ஐஸ் கத்தி வச்சு ஜூனியர் என்டிஆர் வயிற்றில் குத்துவார், அப்போ செத்துருவார். ஆனாலும் சாக மாட்டார். இஃப் யூ கேனாட் கன்வின்ஸ் தெம், கன்ஃபியூஸ் தெம்.